Hi and welcome to Easy Spoken English Kanchi. In the series of videos, நம்ம long sentences step by step ஈஸியான மெத்தடில் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம லாங் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோலையும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லாங் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தெரியுமா? தெரியுமா அப்படின்னு நம்ம தமிழில் ஒரு வார்த்தையில் கேள்வி கேட்டாலும் இங்கிலீஷில் அந்த கேள்வியை டூ யூ நோன்னு தான் கேட்கணும். கரெக்டாக? நெக்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன விஷயம் தெரியுமான்றதை கேட்கலாம். என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஆகும் என்று தெரியுமா? டூ யூ நோ வாட் ஹேப்பன்ஸ்? டூ யூ நோ வாட் ஹேப்பன்ஸ்? வாட் ஹேப்பன்ஸ்க்கு பதிலாக வாட் வில் ஹேப்பனும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸில் நாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத நிறுத்தும் போது என்ன ஆகும்னு தெரியுமா? டூ யூ நோ வாட் ஹேப்பன்ஸ்? நாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை நிறுத்தும் போது, நாம் நிறுத்தும் போது, when we stop, எதை நிறுத்தும் போது? சாப்பிடுவதை. when we stop eating junk food. Okay, do you know what happens when we stop eating junk food? All right, ஸோ இதில் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் do you knowன்றது மெயின் clause question ஃபார்மேட்டில் இருக்குது. do you know what, அதாவது என்ன தெரியுமான்னு கேட்குற கேள்விக்கு அங்கே what happens அப்படின்ற noun clause ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. அண்ட் வென் வி ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட், இந்த clause இந்த சென்டென்ஸுடைய adverb clause-ஆ ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதே பேட்டர்னில் தான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். டூ யூ நோ அண்ட் நவுன் clause ப்ளஸ் இன்னைக்கு adverb clause-ல வென்ன்ற கன்ஜங்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். பார்த்துருக்கியா? ஸோ அகெயின் பார்த்துருக்கியான்னு ஒரு வேர்டில் நம்ம தமிழில் கேள்வி கேட்டாலும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹாவ் யூ சீன்? ஹாவ் யூ சீன்? என்ன பார்த்துருக்கியான்ற விஷயத்தை நெக்ஸ்ட் சென்டென்ஸில் ஆட் பண்ணலாம். அவங்க எப்படி சண்டை போடுவாங்கன்னு நீ பார்த்துருக்கியா? Have you seen how they fight? Have you seen? இது மெயின் clause. How they fight வந்து noun clause. Object act பண்ணுது. And when clause இதில் எப்படி ஆட் பண்ணலாம்? தேர்ட் சென்டென்ஸில் பார்ப்போம். அவங்க கிட்ட பணம் இல்லாதப்போ அவங்க எப்படி சண்டை போடுவாங்கன்னு நீ பார்த்துருக்கியா? Have you seen how they fight? அவங்க கிட்ட பணம் இல்லாத போது. When they don't have money. Have you seen how they fight when they don't have money? அவங்க கிட்ட பணம் இல்லாதப்போ எப்படி சண்டை போடுவாங்கன்னு பார்த்துருக்கியா? இப்போ ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க கிட்ட பணம் இல்லாதப்போ அவங்க எப்படி சண்டை போடுவாங்கன்னு பார்த்துருக்கியா? அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஆல்ரைட், ஸோ அதே பேட்டர்னில் தான் இருக்குது பாருங்கள். ஹாவ் யூ சீன்ன்றது மெயின் clause, ஹவு தே ஃபைட் இஸ் த நவுன் clause, அண்ட் வென் தே டோன்ட் ஹாவ் மணி இஸ் தி adverb clause. ஆல்ரைட், தேர்ட் சென்டென்ஸ், அவனை கேட்கணுமா? ஸோ எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஷுட் ஐ ஆஸ்க் ஹிம்? ஷுட் ஐ ஆஸ்க் ஹிம்? என்ன கேட்கணுமான்ற விஷயத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸில் சொல்லலாம். லஞ்சுக்கு என்ன வேணும்னு அவனை கேட்கணுமா? ஷுட் ஐ ஆஸ்க் ஹிம் லஞ்சுக்கு என்ன வேணும்னு? வாட் ஹீ வாண்ட்ஸ் ஃபார் லஞ்ச்? ஷுட் ஐ ஆஸ்க் ஹிம் வாட் ஹீ வாண்ட்ஸ் ஃபார் லஞ்ச்? அடுத்து வென் clause ஆட் பண்ணலாம். அவன் எனக்கு கால் பண்ணும்போது லஞ்சுக்கு அவனுக்கு என்ன வேணும்னு நான் அவனை கேட்கணுமா? ஷுட் ஐ ஆஸ்க் ஹிம் வாட் ஹீ வாண்ட்ஸ் ஃபார் லஞ்ச் வென் ஹீ கால்ஸ் மீ? அவன் எனக்கு கால் பண்ணும்போது அவனுக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு நான் அவனை கேட்கணுமா? ஷுட் ஐ ஆஸ்க் ஹிம் வாட் ஹீ வாண்ட்ஸ் ஃபார் லஞ்ச் வென் ஹீ கால்ஸ் மீ? ஓகே, ஸோ இதுவும் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. உங்களாலேயே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தமிழில் புரியுதான்னு தான் கேட்குறோம், பட் இங்கிலீஷில் டு யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன விஷயம் புரியுதான்றதை நெக்ஸ்ட் சென்டென்ஸில் கேட்போம். மக்கள் ஏன் சிரிக்கிறது இல்லைன்னு உனக்கு புரியுதா? ரைட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வை பீப்புள் டோன்ட் லாஃப்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வை பீப்புள் டோன்ட் லாஃப்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வென் clause ஆட் பண்ணலாம். நீ ஜோக் சொல்லும் போது ஏன் சிரிக்க மாட்டாங்கன்னு புரியுதா? ஓகே, பேச்சு வழக்கில் நம்ம மக்கள்ன்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்த மாட்டோம். ஸோ எப்படி சொல்லுவோன்னா, நீ ஜோக் சொல்லும் போது ஏன் சிரிக்க மாட்றாங்க? ஜென்ரலி நம்ம சிரிக்க மாட்றாங்க, பேச மாட்றாங்க, இப்படி தான் சொல்லுவோம், மக்கள்ன்ற வார்த்தையை சொல்லாமல். பட் இங்கிலீஷில் பீப்புள்ன்ற வேர்டை யூஸ் பண்ணி சொல்லுங்கள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வை பீப்புள் டோன்ட் லாஃப்? வை தே டோன்ட் லாஃப் அப்படி சொல்லாமல் why people don't laugh, because தேன்னு சொல்லும் போது குறிப்பிட்டு சிலரை சொல்கிற மாதிரி இருக்கும்போது தான் நம்ம தே சொல்லுவோம். ஜென்ரலி சொல்லும் போது பீப்புள்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். why people don't laugh when you tell jokes. ஆல்ரைட், ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். அகெயின் இங்கேயும் தெரியுமா அப்படின்னு இருக்குது. டு யூ நோ, என்ன விஷயம் தெரியுமான்றதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லுவோம். உன்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு தெரியுமா? டு யூ நோ how much you can earn? டு யூ நோ how much you can earn? அடுத்து, நீ செய்ய ஆரம்பிக்கும் போது உன்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்ல போகிறோம். ரைட், ஸோ இந்த சென்டென்ஸில் 4 ஸ்டெப்ஸில் 4 clauses ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டு யூ நோ மெயின் clause, செகண்ட் ஸ்டெப்பில் ஹவு மச் யூ கேன் ஏர்ன் நவுன் clause, ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் வென் clause ஆட் பண்ணோம். டு யூ நோ ஹவு மச் யூ கேன் ஏர்ன் வென் யூ ஸ்டார்ட் டூயிங்? நீ செய்ய ஆரம்பிக்கும் போது உன்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு தெரியுமா? டு யூ நோ
how much you can earn when you start doing. Doing what? என்ன விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதுன்றதை இப்போ சொல்லலாம். நான் சொல்வதை, நான் சொல்றதை செய்ய ஆரம்பிக்கும் போது. Right? So do you know how much you can earn when you start doing what I say? What I say. நான் சொல்வதைன்னு இருக்கிறதுனால what I say இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வாட் ஐ சே அப்படின்றது என்ன கிளாஸ்? இந்த adverb clause உடைய ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக? when you start doing, doing உடைய ஆப்ஜெக்ட் தான் இந்த வாட் ஐ சே. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் பிளேஸில் வர்றது நவுன் கிளாஸ். அந்த நவுன் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேற ஒரு கிளாஸ்க்குள்ள ஆப்ஜெக்டாகவும் நவுன் கிளாஸஸ் வரலாம். ஓகே, ஆல் ரைட், தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சதா பிடிச்சிருந்ததா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். இதே மாதிரி பேட்டர்னில் தொடர்ந்து நிறைய சென்டென்சஸ் பார்க்க விரும்புகிறீங்கனாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.